அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வரிசையில் இந்த வீடியோ டனுவாஸ் 2025-26 அகாடமிக் இயருக்கு நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க காலேஜஸ் ஃபஸ்ட் இயருக்கு. அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிட்டு இந்த மாதிரி தகவலாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க, அந்த அப்டேட்லாம் போடாமல் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணாலும் அந்த சிலபஸ் சிஸ்டம், அங்கே காலேஜஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் மற்ற காலேஜில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயமா நிறைய நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்கோம். அப்பப்போ வர நியூஸு இன்க்ளூடிங் இந்த ஸ்ட்ரைக் நடந்ததை கூட போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்க. அதனால் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து இருக்கலாம். நிறைய விஷயங்கள் தனுவாஸ் பற்றின விஷயம் மட்டும் இல்லாமல் ஹையர் எஜுகேஷன் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் வந்துகிட்டே இருக்கும். இப்போ டனுவாஸ் 2025-26 அகாடமிக்காக இருக்குது. பிடெக் கோர்ஸு 3 இருக்குது. ஃபுட் டெக்னாலஜி, டைரி அண்ட் போல்ட்ரி. அதே போல் பிபிஎஸ்சி ஏஹெச் ஒரு கோர்ஸ், மெயின் கோர்ஸு. ஸோ எல்லாத்தையுமே கவுன்சிலிங் 4 ரவுண்டு முடிச்சு 5 ரவுண்டோட முடிச்சாச்சு. அட்மிஷன் டைம் முடிச்சிருக்காங்க. 5வது ரவுண்டுடைய லாஸ்ட் டேட்டு நாளைக்கு 15ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி ஜாயின் பண்ணணும். அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு 15. அப்போ காலேஜஸ் ஓப்பனிங்கு 15ஆம் தேதி தான். நாளைக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க ஃபஸ்ட் இயர் கிளாஸஸ்க்கு. இது ஒரு முக்கியமான தகவல், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது எப்படி என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், உங்களுடைய கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்ஸ் ஏற்கனவே சப்மிட் பண்ணியிருப்பீங்க அட்மிஷன் பொழுது. இருந்தாலும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு ப்ளஸ் என்ன சர்டிஃபிகேட்ஸ் எதையும் மிஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் ஹாஸ்டல் ஜாயின் பண்ண வரவங்க அதுக்கு தேவையான திங்ஸோடு நீங்கள் போகலாம். அண்டு போனவுடனே எப்படின்னா ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி நடக்கும். எந்தெந்த காலேஜ் நீங்கள் அந்த என்ன காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கும் அந்த காலேஜ் தான் நீங்கள் போகணும். தனுவாசு போக தேவையில்லை. ஓகேங்களா. உங்களுக்கு இப்போ திருநெல்வேலி அலாட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி காலேஜுக்கு போங்க. அங்கே போயிட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸோடு இருங்க காப்பி. ப்ளஸ் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் இந்த வருஷம் கிளாஸஸ் எப்படி இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, டைம் டேபிள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நீங்கள் அடுத்த நாள் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கும். சில காலேஜில் நாளைக்கே கூட கிளாஸஸ் ஆரம்பிக்கலாம். ரைட்டுங்களா. அடுத்து ஹாஸ்டல் ஃபார்மாலிட்டிஸு, அதுக்கும் தேவையான இன்புட் நம்ம சேனல் வீடியோ சொல்லியிருக்கேன். எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போங்க. இல்லை நாளைக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லோக்கலில் கூட நீங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். திங்ஸ்னால் என்ன சொல்கிறேன், ஒரு ஹாஸ்டல் ரூமில் இருக்குது ஒரு பக்கெட்டு, ஜக்கு, சம்திங் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் சொல்கிறேன். டூத் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு. ஸோ இது மாதிரி என்ன தேவையோ அதை லோக்கலில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ இந்த 2 விஷயங்கள் நாளைக்கு நடக்க போகுது. இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், அப்புறம் காலேஜ் கிளாஸஸ் ஸ்டார்டிங், தென் ஹாஸ்டல் ஃபார்மாலிட்டிஸ் அதை நீங்கள் முடிக்கிறதுக்கு. இது ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த 2025-26 அகாடமிக் இயரில் தனுவாஸில் ஜாயின் பண்ண போகிற அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம கேடிவி ஸ்கூல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஸோ அடுத்தடுத்து வர உங்களுடைய அடுத்த தலைமுறைகள் இருக்காங்க இல்லையா, இந்த வருஷம் +1 +2 படத்தில் படிக்கிறவங்களுக்கும் நம்ம சேனல் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். அவங்களுக்கு தேவையான இன்புட்லாம் நிறைய வீடியோவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் த வெட்டர்னரி ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ.